வணக்கம். ராஜா ரவிவர்மா பெயிண்டிங்ல இருக்கிற புதுக்கோட்டை மகாராணி ஜானகி சுப்பம்மா அவங்க கட்டியிருந்த சேலைய காஞ்சிபுர கைத்தறியில ரீக்ரியேட் பண்ணியிருக்கோம். பட்டு பூச்சியிலிருந்து வர பட்டு நூல் இருந்து அது சேலையை எப்படி உருவாக்குறதுன்றத இந்த வீடியோல ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம பார்க்கலாம். இதுக்கு பேர் தான் கோரா. இந்த கோரா காஞ்சிபுரத்தில் தயார் பண்ணுறதில்ல. இது பெங்களூரில் தான் பட்டுப்புழு வளர்க்குறதுக்கான எல்லா ஃபெசிலிட்டிஸையும் அங்கே தான் இருக்குது. அதனுடைய சூழ்நிலையும் அங்கே தான் இருக்கும். அதனால் இது பெங்களூர்லேருந்து நமக்கு வருது. பட்டு புழுவிலிருந்து தயாரிக்கப்பட்ட இந்த பட்டு நூல்லேருந்து இதுதான் கோரா. நமக்கு தேவையானது 3 சேலை வேணால் 3 சேலை, 4 சேலை இல்லை 6 சேலை, எந்த அளவுக்கு நமக்கு தேவையோ அந்த அளவுக்கு கோராவை ஆர்டர் பண்ணி வர வச்சு நம்ம வாங்கியிருக்கிறது ஒரு சேலை கோரா. ஏன் ஒரு சேலை கோரா வாங்கணும்னா, இது நம்ம ஆர்டரை பேஸ் பண்ணி வாங்குறதுனால, ஆர்டர் எத்தனை சேலை வருதோ அதை பேஸ் பண்ணி வாங்குறதுனால நம்ம இந்த கோரா வாங்கியிருக்கோம். இப்போ நமக்கு ஒரு சேலைக்கு ஆர்டர் வந்ததுனால இந்த ஒரு சேலை கோராவை வாங்கியிருக்கோம். இந்த கோராவை முதல்ல பிரிக்கிறோம். அது சீராக கட்டி நம்ம பிரித்து கோராவில் பார்டருக்கு, முந்தானிக்கு, உடலுக்கு ஏற்ற மாதிரி நம்ம 38 இன்ச்சுன்றது 2 முழம் நெய்வோம். அந்த 2 முழத்துக்கு 38 இன்ச்சு கணக்கு பண்ணி ஒரு சேலைக்கு எத்தனை இன்ச்சு வைக்க முடியுமோ அளவு கரெக்டாக வச்சு, ப்ளவுஸுக்கு எத்தனை இன்ச்சு அதை கரெக்டாக வச்சு நம்ம பேஸ் பண்ணி கட்டி நம்ம அதை சாயத்துக்கு அனுப்புகிறோம். சாயம் போகிற வீடியோவை நம்ம பார்க்க முடியாது. ஏன்னா அது ஒரு சேலை கோரான்றதுனால உடனே சாயம் போட்டு முடிச்சுட்டாங்க. பாவு சாயத்துலேருந்து வந்தப்புறம் இப்போ பாவு போட போகிறோம். பாவு போடுறது ஊந்தியை முதல்ல அடிக்கிறோம். ஊந்தி அடிக்கிறது சிலது மூங்கிலால் செய்யப்பட்ட ஊந்தி இருக்கும். நாங்கள் இரும்புனால செய்யப்பட்ட ஊந்தியில் போடுறோம். அது போடும்போது அதை கட்டு போட்டு டேக் போட்டு வச்சுக்கிற சாயத்துலேருந்து வரதை தனியாக பிரித்து ஊந்தியில் மாட்டுறாங்க. இப்போ ஊந்தியில் மாட்டும் போது ஒரு பக்கம் ஒருத்தரும் அடுத்த முனையை இன்னொருத்தரும் பிடிச்சி நல்லா பிரிக்கிறாங்க. பிரித்து அதோட ஈரமாக இருக்கிற ஈரத்தன்மையை குறைச்சி பாவை நல்லா விரிக்கிறாங்க. விரித்து நல்லா ஒதுரி அதை நல்லா தட்டிட்டு ஊந்தில் இருக்கிற நம்ம இந்த கயிறு, இந்த சாதாரண கயிறுனாலலாம் இந்த பாவு போட முடியாது. இது நல்லா இந்த பெரிய நல்ல கயிறால், நல்ல தடிமான கயிறுனால கட்டி ஊந்தியில் பாவை விரித்து நீட்டணும். அப்போ தான் பாவு அறுக்காமல் இருக்கும். இழை அறுக்காமல் கீழே விழாமல் இருக்கும், ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ அந்த பாவை பிடிக்கும் போது ஒரு பக்கம் ஒரு முனையும், இன்னொருத்தர் பக்கம் இன்னொருத்தரும் இன்னொரு முனையிலும் பிடிச்சி பாவை மாட்டுறோம். பாவை மாட்டி அதை கர்ணக்கொல்ல மாட்டி ஊந்தியில் மாட்டுறோம். 2 பக்கமும் மாட்டுறோம். 2 பக்கம் மாட்டும்போது மொத்தமாக இதுக்கு பாவை இப்போ 2 ஊந்தியில் மாட்டிட்டு பாவை நல்லா இழுத்து கட்டுறோம். ஊந்திலிருந்து நம்ம அதை இருப்பாணி ஆட்சி வைக்கிற இடத்துல இருந்து நல்லா இழுத்து நல்லா டைட் பண்ணி கட்டுறோம். டைட் பண்ணி கட்டிட்டு ரொம்ப ரொம்ப டைட்டாக கரெக்டாக, அதாவது அந்த பாவோட ஈரத்தன்மை குறைஞ்சி ட்ரை ஆகிற அளவுக்கு டைட் பண்ணி கட்டி ஒரு தலாவாக நல்லா உதிரி நல்லா இழை ஈரம் ட்ரை. த கிரேட் ஆர்டிஸ்ட் ரவிவர்மா அவரோட பெயிண்டிங்கில் வரைஞ்ச ஓவியம் புதுக்கோட்டை மகாராணி ஜானகி சுப்பம்மா. அவங்க கட்டியிருந்த சேலையை இப்போ நம்ம நெய்ய போகிறோம். அதுக்கு பாவு போட்டுருக்கோம். அந்த பாவு எப்படி போடுறன்றதை பற்றி இப்போ பார்க்கலாம். அதில் ப்ளவுஸு தீபாக்கு, உடல் சேலையோட உடல் சாயம் போட்டிருக்கோம். அதை எப்படி பாவு போடுறதை பற்றி இப்போ பாருங்கள். ஆகணும், இழையும் அறக்கூடாது. அந்த அளவுக்கு நம்ம சேஃப்டியாக அதை சேஃப்டியாகவும் ரொம்ப சாஃப்டாகவும் ஹேண்டில் பண்ணணும். இந்த பாவை ஹேண்டில் பண்ண ஒரு இழை பிரித்து நல்லா காய விட்டோம்னா இந்த இதுக்கு அந்த ஈரத்தன்மை மொத்தம் வடிஞ்சிட்டு சாஃப்ட் ஆகிட்டு அதில் நம்ம அணி போட்டுட்டு, அணின்னா இந்த நூலில் நம்ம அணி போட்டோம்னா ஒரு இழையாக பிரிஞ்சு வரும். அந்த அணிலேருந்து பிரியும் போது 2 இழை ஒட்டி இருந்ததுன்னா அது பிரிஞ்சு வரும்.
இழை எதுனா அருந்து போயிருந்தா அதை முடி போடுறதுக்கு நமக்கு வசதியாக இருக்கும். அதனால தான் அந்த அணி போட்ட உடனே இப்போ ஒரு இழைன்றது இது நம்ம வந்து 52 தலா 50 தலா அப்படி ஒரு நூற்றா நம்ம போடுறதுனால அது வந்து ஒரு இழையாக தான் நம்ம பிரிக்கணும். 3 சேலையாக இருந்தாலும் 6 சேலையாக இருந்தாலும் ஒரு சேலையாக இருந்தாலும் நமக்கு வந்து தலா கணக்கு பேஸ் அதுதான். 52 தலாவா 50 தலாவா நம்ம குஞ்சத்தில் அச்சில் எத்தனை குஞ்சம் இருக்குதோ அதை கணக்கு பண்ணி தான் போடுவோம். அது எல்லாத்துக்கும் காமன் தான். அதே மாதிரி போட்டு நம்ம இப்போ கட்டு போடுறோம். ஒரு இழையாக பிரித்து ஒரு தலாவை பிரித்து நம்ம இப்போ கட்டு போடுறோம். விழுதுனால கட்டு போட்டு பாவை நல்லா சுத்தமாக சுற்றி எடுக்கும். சுற்றி எடுக்கும்போது குழை போடுறதுன்றது அழகாக குழை போட்டு அதை நல்லா சுற்றணும். இந்த டி ரெட்டு வி பாக்கு கஞ்சி நினைக்கிறத தனித்தனி பாத்திரத்தில் கஞ்சி நினைக்கிறோம். சாயம் கலங்காமல் இருக்கிறது. டி ரெட்டு வி பாக்கு பாவு போடுறத கஞ்சி நினைக்கிறத எப்படின்றத பாருங்கள். தனித்தனியாக பாத்திரத்தில் தனித்தனியாக டிப் பண்ணி இப்போ கஞ்சி நினச்சி முடிச்சாச்சு. கஞ்சி நினச்சி முடிச்சோன்னே ப்ளவுஸ் கலர் வந்து தனியாக காஞ்சனா கலர், உடல் கலர் வந்து டி ரெட் தனியாக 2 பேர் தனித்தனி கலரை பிடிக்கிறாங்க. பிடிச்சி தனித்தனியாக அதை பிழிஞ்சி, ஏன்னா ரெண்டும் ஒன்றா சேர்ந்தா ஈரத்துக்கும் அதுக்கும் ரெண்டும் சாயம், இதோட சாயம் அதில் ஒட்டும், அதோட சாயம் இதில் ஒட்டும். ப்ளவுஸோட சாயம் உடலில் ஒட்டும், உடலோட சாயம் ப்ளவுஸில் ஒட்டும். ஸோ தனித்தனியாக பிழிஞ்சி மறுபடியும் ஊந்தியில் எடுத்து நீட்டி கோலால் நம்ம 2 பக்கமாக தட்டுறோம். நல்லா தட்ட அந்த தண்ணிலாம் வடிஞ்சிடும். ஆல்ரெடி நம்ம ஏற்கனவே நம்ம வந்து நல்லா முறுக்கு ஒடுகிற அளவுக்கு ஊந்திட்டு இழுத்து பிழிஞ்சிருப்போம். இப்போ பாவை வேறு நீட்டி ஊந்தியில் நீட்டின உடனே 2 பக்கமாக நீட்டின உடனே கோலால் தட்டின உடனே மொத்தமாக ட்ரை ஆகிடும். இது வந்து நம்ம சூரியனில் வெளிச்சத்தில் செய்கிறதுனால அந்த வெளிச்சத்துக்கோ நம்ம தட்டுறதுக்கோ அந்த ஈரப்பதமே இல்லாத அளவுக்கு ட்ரை ஆகிடும். ட்ரை ஆகிட்டு ஒரு இழையாக 1-2 இழலாம் அறுந்து போயிருந்தா அதெல்லாம் கரெக்டாக சீர் பண்ணி முடி போட்டு பாவை சுற்றுறோம். நல்லா காஞ்ச உடனே சுற்றும் போது நான் ஆல்ரெடி ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொன்ன மாதிரி பெண்களுடைய கூந்தல் மாதிரி ரொம்ப சாஃப்டாக, அந்த கூந்தலை விட இன்னும் சாஃப்டாக ஒரு இழை கையில் எடுக்கும்போது அந்த பட்டோட வந்து மகிமை அதில் தெரியும். சாஃப்டாக அந்த ஃபீலிங் தெரியும். அந்த பாவை கையில் பிடிக்கும் போதே ஃபீலிங் தெரியும். ரொம்ப சாஃப்டாக அது இருக்கும். இப்போ நம்ம அதை வந்து ரோல் சுற்றுறதுக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கிறோம். இப்போ பாவு போட்டு முடிச்சாச்சு. இந்த பாவு போட்டு முடிச்ச உடனே அடுத்தது ரோல் சுற்றுறது. இந்த ரோல் சுற்றுறது எப்படின்றது ரொம்ப முக்கியமான கான்செப்ட். அது அந்த ரோல் சுற்றுறது எப்படின்றத இப்போ இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த ரோல் சுற்றுறது இந்த பாவை ஒரு கையில் நம்ம வச்சுருக்கோம்ல, இந்த பாவையும் அடுத்தது ஒரு 5 அடி இல்லை 7 அடியில் பைப் ஒன்று ரெடி பண்ணி அதில் காடா துணி ஒரு 2.5 மீட்ரு இல்லை 3 மீட்டரில் நம்ம அதை சுற்றி இந்த பாவையை எடுத்துகிட்டு வந்து ரோல் சுற்றுற இடத்துல கொடுத்தோமா. இப்போ அந்த ரோலை ஏற்றாரும் போது ரோலை வந்து தறி மேலே மிஷினில் ஏற்றும் போது நம்ம ஏற்கனவே நம்ம கொடுத்த பாவை திருப்பி மறுபடியும் பாவை போடுற மாதிரி பிரிப்பாங்க. பிரித்து அந்த மிஷினில் ஏற்றி தலாவாக தள்ளி
பாவு போடுற மாதிரியே நீட்டி ஒரு ஒரு இழலாம் அறுக்காத அளவுக்கு கரெக்டாக சீராக முந்தானி உடல் தனித்தனியாக கரெக்டாக பிரித்து அந்த ரோலில் சுற்றுவாங்க. அந்த ரோல் வந்து நம்ம பாவுலேருந்து கறந்து வர 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 ரோலில் வந்து கரெக்டாக அது வந்து மேட்ச் ஆகி சுற்றி முடித்த உடனே பாவை ரோல் சுற்ற ஆரம்பிக்கும். இந்த ரோல் சுற்றும் போது பைப்பு ஒரு 5 அடி இல்லை ஒரு 7 அடி ஒரு பைப்பில் காடா துணி ஒரு 2.5 மீட்ரு இல்லைன்னா 3 மீட்ரு காடா துணியினால் சுற்றி அதில் வந்து பார்வை கை ஒரு பக்கம் பசங்க கை வரும். ஒவ்வொரு பட்டு பாவு வந்து நமக்கு சமகாரம் வரும், ஒன்று வந்து ஈவினிங் மணி வரும். அதனால் அதுக்கேற்ற மாதிரி பாவு வந்து பார்வை கை பசங்க கைன்னு நம்ம எழுதி கொடுத்தோம்னா பெரிய கரை எந்த பக்கம் வரும் சின்ன கரை எந்த பக்கம் வரும்னு கரெக்டாக பார்த்து அந்த காடா துணியில் அவங்க ஒரு தலாவாக அதில் ஏற்றி காடா நம்ம கொடுத்த அந்த பைப்பில் காடா துணியில் இப்போ மிஷினில் இருந்து பாவை கறந்து அந்த ரோலில் ஏற்றுவாங்க. ஏற்றி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அப்படியே இழலாம் நீக்கி அழகாக அந்த ரோலில் வந்து நல்லா ரோல் ஆகும். மிஷினில் கையில் ஆன் பண்ணி கையில் ரோல் சுற்றுறாங்க பாருங்கள். இப்போ பாவை ரோலில் இருந்து காடா துணியை கறந்து இப்போ இருக்கிற அந்த 52 தலாவை ஒரு தலாவை எடுத்து அந்த பாஸ் கம்பி மூலமாக நுழைக்கிறோம். இப்போ நுழைச்சிட்ட உடனே அது நமக்கு ஈவனாக வந்துடும். இந்த கார்னர் டு அந்த கார்னர் ஈவனாக வந்த உடனே மிஷினுக்கும் ரோலுக்கும் சேமாக கரெக்டாக இருக்கும்போது நம்ம இலைங்களை கரெக்டாக சீர் பண்ணி அதை நல்லா சுத்தப்படுத்தி இழை அறுக்காமலையும் இழை சேதமடையாமலையும் பாவை அப்படியே இன்ச் பை இன்ச்சாக சுற்றினோம்னா அழகாக அந்த ரோலுக்கும் பாவுக்கும் கரெக்டாக மேட்ச் ஆனோடனே பாவை இப்போ ரோல்லேருந்து சுற்றி முடிக்கிறோம். ரோல் சுற்றி முடிஞ்சோடனே அதை அவங்க கோல்லேருந்து கைட்டி மறுபடியும் குழ போட்டு ஒரு அட்டை எடுத்து அதே 5 அடிக்கு நீட்டுள்ள ஒரு அட்டையால் கட்டி டைட் பண்ணி சுற்றி வச்சுடுவாங்க. இப்போ இந்த பாவு வந்து ரோல் வந்து சுற்றி முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் இது அச்சு புனைக்கிறதுக்கு ரெடி ஆகுது இந்த பாவு. இப்போ ரோல் சுற்றி முடித்த உடனே அடுத்து அச்சு புனைப்பாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம வந்து சேலைக்கு உண்டான டிசைன் ரெடி பண்ணணும். அந்த டிசைன் ரெடி பண்ண உடனே ரெடி பண்ணுறதுக்கு நம்ம டிசைனரை காண்டாக்ட் பண்ணால் பார்டரில் வந்து மொக்கு பனாரஸு உடல் டிசைன் வரும். அடுத்தது முந்தானிக்கு வந்து செல்ஃபு போடணும். அடுத்தது ப்ளவுஸில் நாங்கள் எடுத்துக்கிற இந்த ஆர்டரில் ப்ளவுஸில் டிசைன் கேட்டிருக்காங்க, செல்ஃபு டிசைன் கேட்டிருக்காங்க. அதனால் அதை பேஸ் பண்ணி அதுக்கு ஒரு டிசைன் ரெடி பண்ணுறோம். பார்டருக்கு ஒரு டிசைன், உடலுக்கு ஒரு டிசைன், இதை பேஸ் பண்ணி 3 டிசைனை ரெடி பண்ணி அதை வந்து அட்டையில் தனித்தனியாக இன்ச் பை இன்ச்சாக அவங்க வந்து கம்ப்யூட்டர் மூலமாக சிஸ்டத்தில் ஏற்றி டிசைனை ரெடி பண்ணுவாங்க. நம்ம என்ன டிசைன் கொடுத்தோமோ அப்படியே அப்சல்யூட்லி அதே கரெக்ட் சேமாக நமக்கு வந்து அந்த டிசைன் வந்து அதில் உட்கார்ந்தால் தான் நம்ம கஸ்டமர் கேட்குற டிசைனை நம்மளால் பண்ண முடியும். அது டிசைனர் பண்ணி கொடுத்தாருன்னா அதை அட்டையில் ஏற்றுவாங்க. அட்டையில் பஞ்ச் பண்ணி கொடுத்தாங்கன்னா அதை நம்ம தறி மேலே ஏற்றிட்டு நம்ம நெய்யும் போது பார்க்கலாம். இந்த டிசைன் சாஃப்ட்வேர் பேர் வந்து ஜேசாக் பெயிண்ட் ப்ரோ. இதை வந்து கம்ப்யூட்டரில் ஏற்றி இந்த டிசைன் மூலமாக தான் காஞ்சிபுரத்தில் டிசைன் பண்ணுறாங்க. இப்போ ரோல்லேருந்து சுற்றி வந்த உடனே நம்ம வந்து அச்சு புனைக்க ஆரம்பிக்கிறோம். அது அச்சு புனைக்கும் போது முதல்ல நூல் அச்சு புனைக்கிறோம். நூல் அச்சு முதல்ல எதுக்கு புனைக்கிறோன்னா முதல் தறி செட் பண்ண உடனே இந்த பேட்டு கம்பிலாம் மழுகு போட்டு நம்ம ரெடி பண்ணி 50 தலாக்கு 50 கட்டு, ஒரு கட்டு 100 கம்பி, 50 தலானா 50 × 100 5000 கம்பி அதில் மழுகு போட்டு வச்சுருப்பாங்க. அதை வந்து அந்த நூல்லேருந்து எடுத்து இந்த பாவுலேருந்து வர இழைய 2 சேர்த்து இணைக்கணும். இது இணைக்கிறதுனால தான் இதில் இணைச்சாதான் இந்த நூல் அச்சை வந்து நம்ம தறி மேலே மாட்டும் போது அதுலேருந்து உள்வாங்கி தான் பிட்னி ஏற்றி தறியை நம்ம நெய்யவே ஆரம்பிக்க முடியும். அதுக்கு பேசிக்கே இந்த நூல் அச்சு தான். ஃபஸ்ட்டு நம்ம தறி ரெடி பண்ணி ஃபஸ்ட்டு சேலை ஆரம்பிக்கும் போது இந்த நூல் அச்சு புனைக்கிறது ரொம்ப மஸ்ட்டு. அதனால தான் இந்த நூல் அச்சை நம்ம புனைக்கிறோம். ரோல் சுற்றி வந்த பாவை தறியில் மாட்டி அச்சு வாங்கி வந்து அச்சியும் தறியில் மாட்டி ரோல்லேருந்து பாவை கறந்து அச்சிலேருந்து நூல் அச்சு புனைச்சி அதுலேருந்து இழைய ஒரு இழையாக உள்வாங்கி பிட்னி ஏற்றுறோம். இதுதான் அச்சு. இந்த பண்ணையில் நம்ம வந்து பாவுலேருந்து வர இழைய ஒன்றா இந்த அச்சில் ஒரு இழையாக உள்வாங்கி ஒருத்தர் எடுத்து கொடுக்க ஒருத்தர் ஏற்ற நம்ம வந்து பிட்னி ஏற்றுறோம்.
இந்த நூல் அச்சு பொறிச்ச உடனே அடுத்தது தறி மேலே உட்காந்து பிட்னி ஏற்றுறோம். பிட்னி ஏற்றுறது எப்படின்னா ஆல்ரெடி நம்ம வந்து பிட்னி ஏற்றுறது எப்படின்னு லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருப்போம். இது வந்து ஒரு சேலை பாவு. நம்ம ஆஸ்யூஷுவல் நம்ம நார்மலாகவே 3 சேலை பாவு, 4 சேலை பாவு, 6 சேலை பாவு தான் நம்ம நெய்வோம். இது ஆர்டரை பேஸ் பண்ணி நம்ம நெய்யறதுனால இந்த சேலையை வந்து இது ஒரே ஒரு சேலைக்கு மட்டும் தயார்படுத்துகிற பண்ண பாவு இது. இந்த கலர் வந்து டீரெட். நம்ம கொடுத்த கலர் வந்து கஸ்டமர் கேட்ட கலரும் அவங்க கொடுத்த சேலை வந்து டீரெட்டு இந்த கலர். இதில் நாங்கள் இந்த ஒரே சேலைக்காக மட்டுமே இதை நாங்கள் ரெடி பண்ணி ஆர்டர் பேஸ் பண்ணி வந்ததுனால. இந்த பட்டு சேலை வந்து 200 வருஷத்துக்கு முன்னாடி பழங்காலத்து சேலை. புதுக்கோட்டை மகாராணி கட்டி இந்த சேலை அந்த ரகத்தை வந்து ரெடி பண்ணுறோம். அந்த ரகத்தை ரெடி பண்ணுறதுக்கு இது இப்போது நாங்கள் மாட்டி உழைச்சிட்டு இருக்கோம். புது தறி ரெடி பண்ணி ஒவ்வொரு சேலைக்கோசம் பயன் கட்டுறோம். அச்சு பொணிச்சு அதுக்கு ஒரு ஆள், பிட்னி ஏற்றுறதுக்கு ஒரு ஆள், அதுக்கப்புறம் ரோல்லாம் சுற்றி ஏற்றுன்னு வந்து பாவெல்லாம் போட்டு ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம். இதுக்கு அடுத்தது ஜாக்காடு கட்டணும், டிசைன் கட்டணும். மேலே இருக்குது ஜாக்காடு. இதில் ட்ராயிங் கட்டுறதுக்கு 2 நாள் ஆகும். இதெல்லாம் ரெடி பண்ணி இந்த சேலை அர்ஜென்ட்டாக நெச்சி கொடுத்தாகணும். இந்த கலரும் அந்த சப்புரி ஒயின் ரெட்டும் காம்பினேஷன் பண்ணிங்கன்னா மார்க்கெட்டில் இந்த சேலை எங்கேயுமே கிடைக்காது. இந்த கலர் வந்து இது நாங்கள் தனித்துவமாக உற்பத்தி பண்ணுறோம். இது மார்க்கெட்டில் எங்கே தேர்னாலும் கிடைக்காது. இந்த டிசைனும் சரி எங்கேயும் கிடைக்காது. 200 வருஷத்து பழங்கால சேலை இது நாங்கள் மட்டும்தான் தனியாக இது ஒரு சேலைக்கு மட்டுமே தனியாக முக்கியத்துவம் கொடுத்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். பட்டு சேலைனாலே பெரும்பாலும் வந்து நிறைய முகூர்த்த சேலை வந்து பூஜை அறையில் வச்சு திருமணத்தை சுப நிகழ்ச்சிங்கெலாம் வச்சு கும்பிடுவாங்க. அதை பேஸ் பண்ணி வர்றதுனால எந்த சேலை நெய்ய ஆரம்பித்தாலும் தறி ரெடி பண்ண உடனே அதை சுற்றி போடுறது, கற்பூர தீபம் காமிக்கிறது, இதெல்லாம் ஒரு சென்டிமெண்ட்டாகவே எல்லாம் தறிகாரங்களும் சரி, எல்லாம் ஹேண்ட்லூம் வீவர்ஸும் சரி, ஓனர்ஸும் சரி அதை முதல்ல செஞ்சுட்டு தான் தறியே நாங்கள் நெய்ய ஆரம்பிப்போம், ரெடி பண்ண ஆரம்பிப்போம். அதாவது இது ஆர்டர் பேஸ் பண்ணி நாங்கள் வாங்கின இந்த ரகம் வந்து அந்த கலர் டீரெட்டு பாவில் ஒயின் ரெட் சப்புரி நெய்ய போகிறோம். ஈர பாவு ரோல்லாம் சுற்றி ஆல்ரெடி நாங்கள் ஏற்கனவே வீட்டில் சொன்ன மாதிரி ரோலில் வந்து தறியில் மாட்டிருக்கோம். மாட்டிட்டு ரோல்லேருந்து வர பாவை இதுக்கு பேர் தான் அச்சு. இந்த அச்சில் வந்து நூல் அச்சு முதல்ல புனைக்கிறோம். நூல் அச்சு புனைச்சிட்டு அதுலேருந்து ஒரு இழையாக இந்த ஒரு பல்லுன்னு இது பேர் பண்ணை வந்து ஒரு பல்லுலேயும் ஒரு இழைய மூங்கில் பண்ணை. இது மூங்கிலால் செதுக்கப்பட்டு வர பண்ணை. இது பண்ணை கட்டுறதுக்குன்றதை அடுத்த ஒரு வீடியோ நம்ம பார்க்கலாம். ஃப்ரீயாக இருக்கும்போது அது ஒரு வீடியோவில் பார்க்கலாம். இந்த பண்ணையில் உள்வாங்கி ஒரு இழையை ஏற்றி தறியோட பாஸ் கம்பியை அணைச்சி படமரத்தோட ஜாயின் பண்ணி ரெடி பண்ணுறோம். ரெடி பண்ணிவிட்டு இதுக்கு பேர் வந்து கர்ணக்கோல். இது நம்ம முதல் தறி செட்டிங் பண்ணுறதுனால இதில் நம்ம ஏற்கனவே விழுது கட்டி வச்சுருக்கோம். வேற்றுமணியை கம்பியில் விழுது கட்டி வச்சுருக்கோம். இந்த அரைக்கரை தாங்கலான்றதுனால குழியில் கட்டுறதுன்றது வந்து 1 மணிக்கு 2 மணிக்கு ஒரு இழை கட்டுவோம். இந்த அரைக்கரைன்றதால 1 மணிக்கு ஒரு இழை, அதை டபுளாக பிடிக்கும் இது இந்த டிசைனுக்கு. ஸோ இதை வந்து நம்ம ஆல்ரெடி வந்து கம்பி மழுகு போட்டு வச்சுருப்போம். இதுக்கு பேர் கோமார் பலகை, ஏணி. இந்த ஏணினா வலை. இந்த வலையில் வந்து மேலே இருக்கிறது வந்து 2 ஜாக்காடு 240 மிஷின் 240 ஏற்றி இருக்கும். அதுலேருந்து வர ஊக்ஸ் வழியாக டாயின் ஆர்னிஸ் போகிறது சொல்லுவாங்க. அந்த டாயினை அதுலேருந்து மழுகு போட்டு இந்த ஜல்லடியில் நடிச்சு இதிலிருந்து ஒரு மணி, அதாவது உங்களுக்கு சொல்லப்போனால் இதில் வந்து குறைஞ்சபட்சம் 7000 மணி கிட்டத்தட்ட இருக்கும். ஒரு மணியாக இதில் வந்து எடுத்து ஒரு ஜல்லடியில் ஒரு டாயினாக நடித்து முடி போடணும். முடி போட்டு இதில் வந்து நம்ம டிசைனர் வந்து ஆல்ரெடி அட்டை கொடுத்துருப்பாங்க. அட்டையை காமிக்கிறோம். அந்த அட்டையை காமிச்சோன்னா அதில் வந்து கரைக்கு நான் டிசைனு, உடலுக்கு நான் டிசைனு, முந்திக்கு நான் டிசைனு, அது எல்லாமே நமக்கு வந்து ஆல்ரெடி அட்டையில் இருக்கும். அந்த அட்டையை நம்ம கறி மேலே மாட்டும் போது நம்ம ஆல்ரெடி இந்த டாயின் இறங்க ஒரு இழையாக ஒரு மணி இறங்கும் போது ஆல்ரெடி நம்ம எதிர்பார்க்குற டிசைன் வந்து டிசைனர் நமக்கு பஞ்ச் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அதை நம்ம வந்து வீவிங் பண்ணும்போது ஆல்ரெடி நமக்கு வந்துடும். அது நீங்கள் வீடியோலேயே பார்க்கலாம். எப்படி வீவிங் பண்ணும்போது அந்த டிசைன் நமக்கு எப்படி வந்து தறி மேலே
பாவில் உட்காருதுன்றதை நம்ம பார்க்கலாம். அடுத்தது நம்ம அச்சில் போட்டு பிட்னி ஏற்றி முடிச்ச உடனே பாவு பறிச்ச உடனே ஆர்னஸ் கட்டுறது. ஆர்னஸ்ன்னா இந்த மணிக்கட்டுலேருந்து தறி ஜாக்காட்ல இருந்து நம்ம தறி மேலே வரைக்கும் டொயின் எத்தனை மீட்ரு பிடிக்குதுன்னு அளந்து அது வந்து தறி சாமான் கடையிலேயே நமக்கு கிடைக்கும். டொயின்னு கேட்பாங்க, இல்லைன்னா ஆர்னஸ் கட்டுற ஒயருன்னு கேட்பாங்க. கேட்டு இத்தனை மீட்டர், இத்தனை 300 மீட்டர், இல்லை 1/4 கிலோ 1/2 கிலோ அது மாதிரி நம்ம வந்து தேவையான அளவுக்கு வாங்கி அதை வந்து எத்தனை ஊக்ஸு இது எவ்வளோ டிசைன் வருது அந்த டிசைனுக்கு ஏற்ற மாதிரி அதை கரெக்டாக ஒரு மணியாக ஒரு டொயினாக பிரித்து அதை கட்டிட்டு அது தறியில் வந்து ஜாக்கார்டை அட்ஜஸ்ட் பண்ணி அது போல்டு எல்லாமே டைட் பண்ணி ரெடி பண்ணிவிட்டு இந்த முடிச்சு போட்ட ஆர்னிஸ் எடுத்து மேலே ஜாக்கார்டில் ஜல்லடியில் நுழைச்சி அதிலிருந்து ஒரு ஊக்ஸ் அதில் இருக்கிற ஊக்ஸ் பாருங்கள் எத்தனை லைன் இருக்குது பாருங்கள், ஒரு 7-8 லைன் இருக்கும். அதில் ஒரு ஊக்ஸ்லாம் நுழைச்சி மேலே முடி போட்டு அதிலிருந்து தொங்க விடுவாங்க. அதுலேருந்து ஃபுல்லாக நம்ம டொயின் போட்டு முடித்த உடனே அதிலிருந்து எடுத்து ஜல்லடியிலேருந்து வரணும். ஜல்லடியிலேருந்து நுழைச்சி அதாவது டொயின் அந்த மீட்ரு எத்தனை மீட்ரு பிடிக்குது கரெக்டாக நம்ம மேலே இருந்து ஜாக்கார்ட்லேருந்து அந்த ஜல்லடியிலேருந்து எவ்வளோ மீட்ரு கரெக்டாக வருதோ ஒரு ஊக்ஸ்லையாக நுழைச்சி முடி போகணும். அதை முடிச்ச முன்னே அது தறி வீவர் வந்து செய்வாங்க. அதை வீவர் செய்யும் போதே நம்ம வந்து அதை ரொம்ப அதில் மெயினானதே இது தான். ஏன்னா ஒரு டொயினை நம்ம வந்து அருந்து போனாலோ அது எதனா ஒரு டேமேஜ் ஆனாலோ நமக்கு வந்து சேலையில் ஃபால்ட்டு கொடுக்கும். அந்த ஃபால்ட்டு வராமல் இருக்கிறதுக்கு ரொம்ப கேர்ஃபுல்லாக இதில் வந்து கட்டுவாங்க. அதுவும் ஜாக்காட் கட்டுறதுன்னு சொல்லுவாங்க. ஜாக்காட் கட்டுறாங்க, டொயின் போடுறாங்க அப்படின்னு அதுக்கும் ஒரு ஆள் வச்சு நம்ம பார்த்துக்கலாம். அதுக்குன்னு ஆள் இருக்காங்க கட்டுறதுக்குன்னு. அதை வந்து ஜல்லடியில் இது மேலே ஜாக்காட்டில் நுழைச்சிட்டோன்னா அதுலேருந்து ஜல்லடியில் மொத்தமாக இறக்குவாங்க. மொத்தமாக பஞ்சாக அப்படியே பல்காக இறக்கும் போது மொத்த ஊக்ஸ் அதில் வந்து இறங்கும். ஜாக்காட்டில் போட்ட டொயின் ஊக்ஸிலிருந்து ஜல்லடியில் இறங்கும். மொத்தத்தையும் ஒரு லைனாக பார்த்து கரெக்டாக அதை மேட்ச் பண்ணி இறக்கி நீட்டாக அப்படியே அதாவது எப்படி சொல்கிறதுன்னா மொத்தமாக ஒரு பாவுக்கு உண்டான ஜல்லடியில் அந்த டொயினை இறக்குவாங்க. சரியில் இறக்கிட்டோன்னே இப்போ பாவு வந்து அச்சு பஞ்சிட்டாங்க, பிட்னி ஏற்றிட்டாங்க, பாவை இழுத்து கட்டி மட்டமாக்கி கரெக்டாக லெவல் பண்ணிட்டாங்க. அடுத்தது ஜரிகை. பார்டரில் நமக்கு ஜரிகை டபுள் பார்டர் வருது. இந்த கார்னர் டூ அந்த ரைட் சைடும் லெஃப்ட் சைடும் பார்வை கை பசங்க கைன்னு சொல்லுவாங்க. 2 பக்கமும் இது சமகாரன்றதுனால 3க்கு 3 கொஞ்சம் ஜரிகை புனைக்கிறோம். அந்த ஜரிகை வந்து அதே மாதிரி தான் சேம் நம்ம பாவு எப்படி ரோல் அச்சில் போட்டு ரோல் சுற்றின்னு வந்தோமோ அதே மாதிரி ஜரிகையும் ரோல் சுற்றின்னு வந்து 2 பக்கமும் ஜரிகை ரோல்லேருந்து கறந்து அதில் புனிக்கட்டு போட்டு ஒரு இழையாக எடுத்து அந்த அச்சிலேருந்து கட்டுவாங்க. தறியோட டிசைன் பேசிக் வந்து இந்த ஜாக்கார்டு தான். இந்த ஜாக்கார்டுலேருந்து டொயினை இறக்கி கட்டினா தான் வந்து டிசைன் வரும். இந்த டிசைன் தான் நாங்கள் கட்டிகிட்டு இருக்கோம். இந்த பேசிக் தான் நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம். இது வந்து எப்படின்னாக்கா இந்த டிசைனு இந்த அட்டையை போட்டால் தான் இதுதான் டிசைன். இந்த டிசைன் இதில் வந்துடும். இதுக்கப்புறம் வந்து இதை கட்டிட்டு டிசைன் கரெக்டாக வருதான்னு பார்த்துட்டு நாங்கள் நெச்சி பார்த்தா தான் வந்து ஓகே ஆகும் சேலை. ஜல்லடியிலேருந்து ஜல்லடியிலேருந்து நுழைச்ச மணியை டொயினை கீழே வந்து நம்ம மணிக்கட்டு போட்டு வச்சுருக்கோம் பாருங்களா. 50 கட்டுன்னா 5000 கட்டு. ஒரு கட்டில் 100 மணி 100 கம்பி 5000 கட்டு. ஒரு மணியாக எடுத்து இதிலிருந்து ஒரு முடிச்சிலிருந்தா அந்த டொயினை எடுத்து ஜாயின் பண்ணி மழுகு போட்டு கட்டி வைப்பாங்க. இதுக்கு பேர் தான் ஜாக்கார்ட் கட்டுறது. இந்த டொயினை பேஸ் பண்ணி தான் நமக்கு வந்து டிசைன்ஸ்க்கெலாம் பஞ்சாவும் மெயின் வந்து இந்த ஜாக்கார்ட் கட்டுறது தான். இதை வந்து லைனாக இந்த கார்னர் டு அந்த கார்னர் அதாவது குறைஞ்சது ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணோம்னா ஒரு நாள் ஃபுல்லாக கட்டலாம். கொஞ்சம் ரெஸ்ட் விட்டு கட்டினோம்னா 2 நாளில் கட்டலாம். இதுலேயே நிறைய டிசைன்ஸுக்கு ஏற்ற மாதிரி வேலை வந்து ஈஸியாக இருக்கும். இல்லை அரைக்கிற ஜாங்கலா ஒன்றுக்கு ஒன்று கட்டுறது அது மாதிரிலாம் ரொம்ப அதிகமான வேலை கஷ்டம் இருக்குது. எல்லாருடைய உழைப்பும் இருக்குது. இதில் கஷ்டம் இல்லாமல் எதுவும் நடக்காது. இதில் எல்லாருடைய உழைப்பும் இருக்குது. தறிக்காரங்க ஜாக்கார்டு கட்ட ஒரு மணியாக எடுத்து ஒரு இழையாக எடுத்து பேட்டு கம்பிலேருந்து எடுத்து மழுகு போடுறாங்க. இப்போ ஜாக்கார்ட்லாம் டொயின்லாம் கட்டி மழுகு போட்டோடனே பாவில் வந்து ஏழெல்லாம் 1-2 ஏழெல்லாம் அறுந்து போகிறது சரி முறுக்காருது எல்லாம் சரி பண்ணி சீர் பண்ணி ரெடி ஆகிட்டு தறி நெய்ய ஆரம்பிப்போம். தறி நெய்ய ஆரம்பிக்கும் போது டிசைனர்கிட்ட இருந்து வாங்கின அட்டை நமக்கு மெயின் பார்டர் அதை மாட்டுவோம். பார்டர் மாற்றோடனே முதல்ல தொங்கல் நெச்சிட்டு முந்தானி நெய்யர் அடி செல்ப்பா மேல் செல்ப்பா எப்படின்னு பார்த்தா அடி செல்ப்புன்னா
முதல்ல ப்ளவுஸ் வரும், மேல் செல்ஃப்னா லாஸ்ட்டாக ப்ளவுஸ் வரும். அது மாதிரி நமக்கு ஏற்ற மாதிரி இது பாவுக்கு ஏற்ற மாதிரி நம்ம நெய்ய ஆரம்பிக்கலாம். ஆரம்பிக்கும் போது ஒரு ஒரு வாட்டா போட சொல்ல கரெக்டாக அந்த டிசைனர்கிட்டேருந்து வாங்கின்னு வந்த அட்டை ஜாக்கார்டில் உட்காந்து கரெக்டாக பஞ்சாயி நம்ம எதிர்பார்த்த நம்ம கஸ்டமர் கேட்குற டிசைன் அதில் வந்து உட்காருதா, ஒரு ஒரு அழியாக, அதாவது ஒரு 2 குளிகை, ஒரு அதிகபட்சம் ஒரு 10 குளிகை 20 குளிகை போடும் போதே நமக்கு தெரிஞ்சிடும். கரெக்டாக அந்த டிசைன் பேப்பரை வச்சு டிசைனை பார்த்து இந்த டிசைன் கரெக்டாக இருக்கான்னு நம்ம பார்த்த உடனே அழகாக நெய்ய ஆரம்பிக்கலாம். கண்டினியூவாக நெய்ய ஆரம்பிச்சோம்னா நமக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ சேலை முடிஞ்சிடுச்சு. சேலை முடிஞ்ச உடனே சேலை அறுக்கிறோம். சேலை முடிஞ்ச உடனே அறுக்க முடியாது. அதை வந்து ஒரு நாள் ஃபுல்லாக படிய விட்டு ரொம்ப எமர்ஜென்சியாக கொஞ்சம் ஃபேன்லாம் போட்டு ஒரு 2 ஹவர்ஸ் 3 ஹவர்ஸ் நல்லா 5 ஹவர்ஸ் கூட நல்லா காய வச்சு அதோட ஸ்டிஃப்னஸ் ஸ்ட்ராங்காக ஆகிற வரைக்கும் நின்று நம்ம பொறுமையாக அறுத்து நம்ம இப்போ வந்து தொங்கல் பக்கம் முடி போடுறோம். தறி மேலேயே உட்காந்து ஒரு சைடு ஃபுல் இந்த கார்னர் டு அந்த கார்னர் பாவுலேருந்து அறுத்து எடுத்து படைமரத்தில் இருக்கிற தொங்கலை முடி போட்டு படைமரத்தோடு தூக்கின்னு வந்து நம்ம வச்சு கொஞ்சம் வெயிலில் இருந்த இடத்துல நடித்தா கொஞ்சம் சேலை வந்து ரொம்ப சாஃப்டாக நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. அதை வந்து நம்ம கறக்கிறோம். படைமரத்துலேருந்து பொறுமையாக நம்ம அதை வந்து கறந்து ஈரம் இல்லாமல் தூசி படாமல் கரை படியாமல் சேஃப்டியாக ரொம்ப சாஃப்டாக பொறுமையாக அதை வந்து ஹேண்டில் பண்ணி கறக்கிறோம். அதை கறந்து திருப்பி அந்த படைமரத்தை எடுத்துன்னு போய் நம்ம தறியெல்லாம் முட்டிட்டு இந்த கறந்த சேலையை வந்து ஒரு பாய் மேலே போட்டு அது மேலே ஒரு துணி போட்டு ரொம்ப சாஃப்டாக, அதாவது ஒரு சின்ன காரன்னா கூட நம்ம கஸ்டமர் வந்து அதை வந்து வாங்கிறதுக்கு யோசிப்பாங்க. அதனால் எவ்வளோ கேர்ஃபுல்லாக கண்ணும் கருத்துமாக நம்ம இந்த இதை சேலையை மடிக்கும் போது வந்து எப்படி சொல்ல மறுஜென்மம் எடுக்கிற மாதிரி இருக்கும் ஒரு வியூவருக்கும். ஏன்னா அது சின்ன கரையாக இருந்தாலும் என்னடா இவ்வளோ கஷ்டப்பட்டு இத்தனை நாள் வேலை செஞ்சோம், இவ்வளோ இருந்தால் கரையாயிடுச்சே, இது மாதிரி ஆயிடுச்சே, இதை ரெடி பண்ணுறதுக்கு லேட் ஆகுமே தான் அந்த ஃபீல் தட்டும். ஸோ அதனால் வந்து நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணி முடி போட்டு திருப்பி அந்த ப்ளவுஸை தனியாக கட் பண்ணி அதை தனியாக முடி போட்டு திருப்பி ஆப்போசிட் பக்கம் மறுபடியும் சுங்கு போட்டு நம்ம இப்போ சேலையை மடிக்க போகிறோம். ப்ளவுஸை இப்போ தனியாக கட் பண்ணியாச்சு. கட் பண்ண உடனே அந்த ப்ளவுஸை நம்ம சேலை மடிக்கிற மாதிரியே அதை கரெக்டாக லெவல் பண்ணி மடிச்சுட்டு இப்போ சேலையை மடிக்கிறோம். சேலையை மடிக்கும் போது அதில் 1 2 ஃபால்ட்டு எதனா இருக்கா, எதனா இழப்போக்கு இருக்கா, டிசைன்லாம் கரெக்டாக உட்காந்துருக்கா, சேலை சுத்தமாக இருக்கா, மடிப்பு கரெக்டாக இருக்கா, முழம் இன்ச்சு கரெக்டாக அந்த சேலையோட அளவு கரெக்டாக இருக்கா, எல்லாமே அளந்து கரெக்டாக நம்ம சரிப்படுத்தி சேலையை இப்போ மடிக்கிறோம். மடித்து நம்ம காஞ்சிபுரம் பட்டு சேலை மடிப்புன்றதே அது ஒரு தனி திறமை தான். அது வந்து எல்லா சேலையிலும் அந்த மடிப்பு வந்து மடிக்க முடியாது. மடிப்புலேயே தெரிஞ்சிடும் அந்த சேலையோட குவாலிட்டி எந்த அளவுக்கு இருக்குன்றது அவங்க சேலை மடிக்கிற விதத்துலேயே தெரிஞ்சிடும். அதனால் அதை மடிக்கும் போதே அதில் வந்து ஒரு அழகு தான். சேலை மடிக்கிறது காஞ்சிபுரம் சேலைனால அந்த மடிப்புலேயே ஒரு அழகு தெரியும். 2 கோல் வச்சு 2 தறிக்கார் வச்சு நல்லா பிகுவாக வச்சு டைட் பண்ணி அதை வந்து பட்டு நூலாலே அவங்க நெய்கிற அதே பட்டு நூலாலே கட்டு போட்டு அதை மடித்து ரெடி பண்ணும்போது காஞ்சிபுர சேலையோட, அதாவது நம்ம வந்து இழையாக அப்படியே ஒரு நூலாக பார்த்த வந்து ஒரு சேலை இப்போ ஒரு சேலையாக வடிவமைச்சு நம்ம உருவாக்கி கொடுக்கும்போது அதில் வந்து நம்ம லேபரை எதிர்பார்க்குறோமோ இல்லையோ ஒரு வீவருக்கும் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் அதில் வந்து கிடைக்கும். அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கிறதே இந்த சேலை உற்பத்தி நம்ம அப்படி காமிக்கும் போது இது காஞ்சிபுர சேலைன்னும் போது பைசாவை விட அதில் வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக ரொம்ப முக்கியமாக எங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி சேலையை ரீக்ரியேட் கஸ்டமைசேஷன் பண்ண ஸ்ரீஹரி சில்க்ஸ் பேஜை ஃபாலோ பண்ணுங்கள்.